உண்மையாகவே என் மாமியார் இல்லைன்னா நான் இல்லை. சீரியஸா எனக்கு ஒரு வார்த்தை, ஒரு சின்ன வார்த்தை. பிரச்சனை நம்மளுக்கு நிறைய கொடுக்கக்கூடிய நபர்கள் வந்து எல்லார் வாழ்க்கையிலும் இருப்பாங்க. அந்த நபருக்கு நீங்கள் நன்றி கடன் பட்டிருக்கீங்க. ஏன்னா நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த லெவல்லேருந்து அடுத்த வளர்ச்சியை நோக்கி போகிறதுக்கு அந்த நபர் தான் உங்களுக்கு ஒரு பெரிய ஊந்துகோலாக இருக்காங்க. தரணி பிரதர்ன்னு சொல்லிட்டு சோஷியல் லீகலில் இருக்காங்க இல்லையா, அவங்க சொன்ன வாக்கியம்தான். அதாவது அசோக் இல்லைன்னா அண்ணாமலையே இல்லை. கரெக்டாக அசோக்குன்ற ஒருத்தர் அண்ணாமலை வாழ்க்கையில் இல்லைன்னா அண்ணாமலை என்ன பண்ணிட்டு இருப்பாரு, அவருடைய அன்றாட வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு வாழ்ந்திருப்பாரு. அசோக்கோடைய அந்த சிறு சீண்டல் தான் அவரை வந்து ஒரு பெரிய தொழிலதிபராக மாற்றுச்சு. இப்போ அவர் அசோக்குக்கு கடமைப்பட்டிருக்காருல்ல, அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா அசோக்குக்குமே நம்ம கடமைப்பட்டிருக்கோம். ஸோ அவங்களுக்குமே சேர்த்து நம்ம நன்றி உணர்வோடு இருக்கணும்னு சொல்கிறேன். உனக்கு என்ன கதி இருக்கு அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை, எனக்கு என்ன கதி இல்லை இன்னைக்கு நான் சொல்கிற வார்த்தை. அன்னைக்கு வந்து அவங்க எந்த மனநிலையில் சொன்னாங்கன்னு தெரியாது, கோபத்தில் எல்லாரும் விடுற வார்த்தைகள் தான். பட் ஆனால் அந்த வார்த்தையை வந்து என்னுடைய இவ்வளோ பெரிய மாற்றத்துக்கான காரணம் அதுதான். ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் சுமூகமாக இருக்கோம், சந்தோஷமாக இருக்கோம், ஹாப்பியாக இருக்கோம். பட் அந்த வார்த்தை வந்து என்னை உருவாக்குச்சு.